So today we'll start up with so last class we have seen about ART protocol. So the next protocol we're going to see is called Ethernet. Fine. So Ethernet we're going to see it in two phases. In class Monday class we'll split it into two parts. So first we'll see the normal Ethernet protocol. That's the first phase we are going to see. அடுத்தது இந்த ஈத்தர்நெட் protocol applied to industries. Okay, applied to industries we'll see it second. So that is actually called as Ethernet bar IP. Okay, that we'll see it in the second tomorrow. Today we'll see about a basic Ethernet standard and what are the specifications involved in the Ethernet standard. Okay. So most commonly in all our houses, whenever we have internet connection, the most common network that we use is Ethernet. Okay, so wherein you have multiple devices. So say a computer is there, another computer is there, you have a printer is there, multiple devices which will be connected to a network. Okay, and they are locally connected. So this is popularly called as local area network. Okay, so all these are connected locally via a local area network. Okay, and another important aspect of this particular Ethernet, originally it was developed by Xerox Corporation. Okay, later it was renamed as Ethernet. Fine. And before we actually see this, okay, we'll see this one. So this is how conventionally Ethernet cables were connected. So conventional Ethernet cables வந்து coaxial cables மூலமா தான் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. Okay, this is the ரொம்ப பழைய Ethernet based systems எல்லாத்துலேயுமே வந்து coaxial cable தான் இருக்கும். Okay, இப்போ latest trendsல பார்த்தீங்கன்னா they use twisted pair cables. Also சில இடத்துல வந்து fiber optic cablesும் பயன்படுத்தப்படுது. Twisted pair cables and fiber optic cables. Okay, so fiber optic cable வந்து உங்களுக்கு ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு இப்போ வீட்டில் ஃபைபர் நெட் வாங்குறீங்க இல்லையா, ஃபைபர் நெட் வாங்கினா அதோட ஸ்பீட் எப்போதுமே அதிகமாக இருக்கும். ஃபைபரில் கனெக்ஷன் வரும்போது இட் வில் பி வெரி ஸ்பீட். ஓகே, தட்ஸ் த திங். ஸோ இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு எதாவது சொல்ல முடியுமா? ஹூ இன்வென்டட் திஸ் ட்விஸ்டட் பேர் கேபிள்? ஈத்தர்நெட் ஆக்சுவலாக வந்து 1980ஸ்லேருந்து தான் வந்துச்சு. 1980ஸ்லேருந்து தான் வந்துச்சு. ஈத்தர்நெட் கேம் இன் டு பிக்சர் ஒன்லி இன் 1980s. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஜெராக்ஸ் கார்பரேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, ஐ எம் ஆஸ்கிங், இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள் எப்போ யார் கண்டுபிடிச்சாங்க? எனி ஐடியா? ஹூ இன்வென்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ்? ஓகே, ஸோ இதை எனி கெஸ்? ஃபோன் கண்டுபிடிச்சவர் தான் இதை கண்டுபிடிச்சார். யார் ஃபோன் கண்டுபிடிச்சது? கெலிலியோவா? ஆடா போமா, கிரகாம்பல்மா, அலெக்சாண்டர் கிரகாம்பல். கெலிலியோ நம்ம நாட்டை நோக்கி வந்தவர், ட்ராவலர். ஓகே, அலெக்சாண்டர் கிரகாம்பல் in 1881 நமக்கு வந்து இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள் he made. Okay, he was a person who made it. ஓகே, ஸோ 1980 ஈத்தர்நெட் ஆக்சுவலாக வந்துச்சு. பட் இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார் கம்யூனிகேஷனாக எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னா 1983. இட் வாஸ் டேக்கன் as a standard, communication standard after IEEE இது கூட இதான பிறகு. IEEE actually renamed it as IEEE 802.3. அதாவது இதான் வந்து ஈத்தர்நெட் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஈத்தர்நெட்டுக்கான IEEE கோட் ஸ்டாண்டர்ட் இது 802.3ன்றது. ஓகே, ஸோ ஆஃப்டர் ஈத்தர்நெட் வாஸ் அடாப்டட் பை இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ், இட் பிகேம் IEEE 802.3. இது வந்து 1983லேருந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட். ஓகே, they accept it as a communication standard universally. ஓகே, ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய கேபிள்ஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலாக எந்த ஒரு ப்ரோட்டோகால், நம்ம எந்த ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் பார்த்தாலும் அதில் ரெண்டு விஷயம் நம்ம IEEE 802.3 அப்படின்னு சொல்கிறதுல வந்து
2 aspects we have to see. Okay, actually இது வந்து ஒரு communication protocol. It is a communication protocol. அதில் உங்களுக்கு ஆக்சுவலாக இதோட OSI மாடல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அதுபடி யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிற லேயர் வந்து 2 லேயர். ஒன்று வந்து ஃபிசிக்கல் லேயர், ஒன்று வந்து டேட்டா லேயர். ஓகே, ஃபிசிக்கல் லேயர்னால் அதோட பேசிக்காக என்ன கேபிள் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதோட டிவைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பற்றி சொல்கிறது. அதான் ஃபிசிக்கல் லேயரில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து அதோட கேபிளிங் ஆஸ்பெக்ட், கேபிளோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ரெண்டாவது வந்து எப்படி டிவைசஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அந்த கேபிளோட அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் ஃபிசிக்கல் லேயரில். டேட்டா லிங்க் லேயரில் எப்படி வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு, எப்படி அதாவது அந்த கேபிள் மூலமாக டேட்டா எப்படி உள்ளே வருது, எப்படி வெளியே போகுது, வாட் இஸ் தட் மீன்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டேட்டா லிங்க் லேயர்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து இந்த ஃபிசிக்கல் லேயர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்கல் லேயரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கேபிள். ஓகே, நமக்கு நார்மலாக இந்த ஈத்தர்நெட் கேபிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ யுவர் ஈத்தர்நெட் கேபிள்ஸ் வில் பி சம்திங் லுக் லைக் திஸ். இப்படி தான் பார்த்துருப்பீங்க நீங்கள். திஸ் யுவர் ஈத்தர்நெட் கேபிள். ஓகே, ஸோ இந்த ஈத்தர்நெட் கேபிள் எல்லாத்துலேயுமே வந்து வி ஹேவ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஓகே, ஸோ ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதுலாம் இதுதான் ஸ்பீடாக இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ பழைய காலங்களில் வந்த ஈத்தர்நெட் கேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 மெகாபிட்ஸ் பர் செகண்ட்லேருந்து ஆரம்பித்து 100 மெகாபிட்ஸ் பர் செகண்ட் வரைக்கும். இதுக்கு பேர் வந்து கேட்டகரி 5 or 5E அப்படின்னு வரும். கேட்டகரி 5 or 5E. இப்போ வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு 6 வந்து ஸ்பீடு 1 GB per second, 1 GB per second. அது மாதிரி கேட்டகரி 6A உடைய பர்டிகுலர் கேபிள் பார்த்தீங்கன்னா 10 GB per second ஸ்பீடு வரும். ஓகே, இப்போ மாடர்ன் வந்து கேட் 7ல் போகுது, அதுவும் 10 GB. என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த ஒரு கேட்டகரிக்கும் ஒன்று ஸ்பீட் வேரியேஷன், அடுத்தது நாய்ஸ் இம்யூனிட்டி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 100 கேட் 5 சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து நாய்ஸ் அதிகமாக இருக்கும். இட் வில் ஹேவ் மோர் நாய்ஸ். வேறஸ் இதில் போக உங்களுக்கு வந்து நாய்ஸ் லெவல் வந்து குறையும், மோர் இம்யூன் டு நாய்ஸ். அதான் வந்து இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஓகே, ஸோ நார்மலாகவே இந்த மாதிரி இந்த கேபிள் இதான் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு கேபிள் காட்டுறேன் இல்லையா, இதுக்கு பேர் வந்து RJ445 கனெக்டர். இதுக்கு பேர் வந்து RJ445 கனெக்டர். இதில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த டிஃப்ரெண்ட் கேபிள்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஒயிட் க்ரீனு ஆக்சுவலாக இது வந்து டிஃப்ரெண்ட் கனெக்ஷனுக்கு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறுபடும். ஓகே, இது வந்து 8 பின் கனெக்டர். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக லேண்டில் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு பிசி கொடுக்குறீங்கன்னு, ஐ மீன் ஒரு பிசிலேருந்து ஒரு பிரிண்டர் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அது பேர் ஸ்ட்ரெயிட் கேபிள்னு சொல்லுவாங்க. பிரிண்டர் மற்ற டிவைஸ் கொடுக்கும்போது 2 கம்ப்யூட்டரை ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அப்போ அது வந்து கிராஸ் ஓவர் கேபிள் கொடுப்பாங்க. ஓகே, ஒரு கம்ப்யூட்டரும் மற்ற ஒரு டிவைஸும் கனெக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் கொடுப்பாங்க. பாருங்கள், ஸ்ட்ரெயிட் இது கிராஸில் ஒரே இது இங்கே ஃபஸ்ட்டு இது வில் கோ இன்டு 3. டிரான்ஸ்மிட் ரிசீவுக்கு போகிறோம், ரிசீவ் டிரான்ஸ்மிட்டுக்கு போவோம். அதுமாதிரி டிரான்ஸ்மிட் 2 வந்து இதுக்கு ரிசீவ் போகும், ரிசீவும் டிரான்ஸ்மிட்டும் மாறி வரும். அது பேர் கிராஸ் ஓவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 பிசியை வந்து நம்ம கிராஸ் ஓவர் கனெக்ஷனில் தான் கொடுப்போம். 2 பிசியை வந்து நம்ம 2 பிசிக்கு நடுவில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஈத்தர்நெட் மூலமாக அப்படின்னா தென் வில் யூஸ் அ கிராஸ் ஓவர் கனெக்ஷன். ஒரு பிசிக்கும் இன்னொரு டிவைஸ்க்கும் கனெக்ட் பண்ணணும்னா இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன். அதான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற கனெக்டருக்கு பேர் வந்து RJ45. இதில் யூஸ் பண்ணுற கனெக்டர் பேர் RJ45. இந்த கனெக்டர் வந்து 2 டைப் ஆஃப் கம்யூனிகேஷனும் கொடுக்கும். ஒன்று இந்த RJ45 கனெக்டர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பிசி இருக்குது, இன்னொரு பிசி இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எய்தர் த கம்யூனிகேஷன் கேன் பி ஆஃப் டியூப்ளெட்ஸ் ஆர் ஃபுல் டியூப்ளெட்ஸ். ஆஃப் டியூப்ளெட்ஸ்னால் ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தர் கேட்குறது, அவ்வளோதான். Transmission will be from one side alone. That's called as off duplets. Full duplets na it will be both side communication. So PC1 lende PC2 ku information povum, PC2 lende PC1 ku information povum. Okay, that is called as full duplets connection. Okay, so idu or சும்மா ஒரு காமெடி மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே, ஒய் பீப்புள் வியர் லேப் கோட்ஸ். இப்போலாம் நீங்கள் டாக்டர் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வந்து ஒயிட் கோட் போட்டு தான் கிளம்புவாங்க. ஓகே, ஸோ எதுக்காக லேப் கோட் போட்டுக்கிறோன்றதுக்கு சும்மா டு ஃபீல் யுவர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக, இல்லை
இது பாருங்க, hide the fact you are wearing the same clothes as yesterday. இல்லை லேபில் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும் அதனால போட்டுக்கலாம். இல்லை திடீர்னு யாராவது விசிட் வந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இது பண்ணுறதுக்காக போட்டுக்கோங்க. சும்மா ஒரு ஃபன் சைட். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக இப்போ யூஸ் பண்ணுற கேபிள்ஸ் எல்லாமே வந்து ஃபைபர் ஆப்டிக் சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எய்தர் வந்து கிளாஸ் கான்டியூட் இருக்கும், இல்லை பிளாஸ்டிக் கான்டியூட் இருக்கும். இது எதுக்குன்னா வந்து ஒன்று வந்து ஸ்பீடை வந்து அதிகம் பண்ணுறதுக்காக, மெயினாக வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் வரக்கூடிய கான்டியூட் எல்லாம் இது எய்தர் கிளாஸ் அல்லது பிளாஸ்டிக்காக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வரக்கூடிய ரீசெண்ட் ஃபைபர் பேஸ்ட் கனெக்டர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இதான் கனெக்டர்ஸ். ஸோ எய்தர் யூ ஹேவ் உங்கள் வீட்டில் ஃபைபர் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்களாமா? எங்கள் வீட்டில் வந்து பிஎஸ்என்எல் வந்து ஃபைபரில் தான் கொடுத்துருக்கேன் நான். ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபைபரில் கொடுக்கணும் அப்படின்னா யூ ரெக்வயர் ஈத்தர்நெட் டு ஃபைபர் கன்வெர்ட்டர் வேணும். இதுதான். ஸோ ஈத்தர்நெட்லேருந்து நம்ம ஃபைபர் மூலமாக கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஈத்தர்நெட் டு ஃபைபர் கன்வெர்ட்டர் தேவைப்படும். அது இருந்தால் தான் ஈத்தர்நெட்லேருந்து ஃபைபர் கொடுக்க முடியும். அதில் கொடுக்குற அந்த டிவைசஸும் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர்ஸ். ஸோ இதான் வந்து காமன்லி யூஸ்ட் கனெக்டர்ஸ் ஃபார் ஃபைபர் ஆப்டிக் ஈத்தர்நெட், ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். ஒன்று வந்து எஸ்எஃப்பி கனெக்டர்னு சொல்கிறாங்க, ஸ்மால் ஃபேக்டர் ப்ளக்கபிள் கனெக்டர். ஓகே, ஸ்மால் ஃபேக்டர் ப்ளக்கபிள் கனெக்டர். இன்னொன்று வந்து எஸ்சி கனெக்டர், இதை ஸ்கொயர் கனெக்டர்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் கனெக்டர்னு சொல்லுவாங்க. வேறு டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஓகே. ஸோ இதான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய. இப்போ என்னுடைய மோடமில் பார்த்தீங்கன்னா எஸ்சி கனெக்டர் ஆக்சுவலாக இருக்குது. என்னோட யூஸ் பண்ணுற பிஎஸ்என்எல் மோடமில் ஸ்கொயர் கனெக்டர் தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. உங்கள் வீட்டில் பிஎஸ்என்எல் இருக்காமா ப்ராட்பேண்டு? Do you have a BSNL broadband or internet? இல்லையா? சரி, ஓகே ஓகே. ஸோ யூ ரெக்வயர் அ கன்வெர்ட்டர் ஃபார் கன்வெர்ட்டிங் ஈத்தர்நெட் டு ஃபைபர். இது இல்லாமல் என்னென்ன தேவைப்படும் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் கம்யூனிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரொம்ப காமனாக நம்ம எல்லா கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடியது. இது வந்து பிசிஐ கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயுமே நீங்கள் பிசி இப்போ கான்ஃபிகர் பண்ணி வாங்குறீங்கனாலே ஈத்தர்நெட் கம்பேட்டிபிலிட்டி வேணும்னாலே இந்த பிசிஐ கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். பேக் சைடில் நமக்கு பிசிஐ கார்டு இன்ஸ்டால் ஆகிருக்கும். அல்லது நீங்கள் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இதுவும் அகைன் ஈத்தர்நெட் தான். இது ஈத்தர்நெட் போர்ட், இதுதான் ஈத்தர்நெட் போர்ட்டு. இது வந்து பிசிஐ, இது வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இப்போ மாடர்னில் வந்து யூஎஸ்பிகளே வருது, யூஎஸ்பி ப்ளக்கபிளே வருது. ஓகே. ஸோ இது டீலிங்கோட யூஎஸ்பி ப்ளக்கபிள் ஈத்தர்நெட். ஸோ இது வந்து இப்போ மாடர்னாக வந்து ஸோ தீஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ் யூ அவைலபிள். எய்தர் யூ ஷுட் ஹேவ், ஏன்னா இப்போ ஈத்தர்நெட் மூலமாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிவைஸ்க்கும் இன்னொரு டிவைஸ்க்கும் ஈத்தர்நெட் மூலமாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ஈத்தர்நெட் போர்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து ஈத்தர்நெட் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது கேபிள். ஓகே. அந்த கேபிள் போய் ப்ளக்இன் ஆகிற இடம் வந்து ஷுட் பி ஈத்தர்நெட் கம்பேட்டிபிள். அதுக்கு தான் இந்த ஹார்ட்வேர் காட்டுறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் கனெக்டர்ஸ். ஓகே. ஸோ இந்த ஸ்விட்சர்ஸ், ரூட்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த கனெக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எய்தர் இட் கேன் பி எ பிசிஐ ரூட்டர், அல்லது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டாக இருக்கும், அல்லது இப்போ வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியே இருக்குது. யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ் இட் செல்ஃப் அவைலபிள். Okay, these are all helping your device to connect with another device. Okay, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னா we have seen about physical layer. So physical layerல தான் வந்து what are the cables னு பார்த்தோம், what are the devices அப்படின்னு பார்த்தோம். ஓகே, டிவைசஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்டர்ஸ் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்க் லேயர். ஆக்சுவலாக டேட்டா லிங்க் லேயரில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பேர் வந்து லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று பேர் லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் அல்லது எல்எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். இது எதுக்கு யூஸ் ஆகுது? இது பேர் நீங்கள் பிசிலாம் கூட பார்த்தீங்கன்னா கூட மேக் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். இது வந்து எல்எல்சி. ஸோ இவர் லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ நீங்கள் கேபிளை கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கேபிள் வழியாக எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான பாத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை கான்ஃபிகர் பண்ணுறது தான் எல்எல்சியோட வேலை. எல்எல்சியோட வேலை என்னென்னா இட் வில் கான்ஃபிகர் த பாத் ஃபார் டேட்டா கம்யூனிகேஷன். இட் வில் கான்ஃபிகர் த பாத் ஃபார் டேட்டா கம்யூனிகேஷன். அதான் இவரோட வேலை.
மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் என்னென்னா, இப்போ ஒரு 5 இன்ஸ்ட்ருமெண்ட் கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. ஒரே நெட்வொர்க்கில் ஒரு கண்ட்ரோலரில் ஒரு 5 இன்ஸ்ட்ருமெண்ட் கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி இந்த 5 இன்ஸ்ட்ருமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கும் போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு செப்பரேட் அட்ரஸ் கொடுக்குது இல்லையா? ஸோ தட் அட்ரஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து மேக்கோட வேலை. மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோலோட வேலை எந்தெந்த டிவைஸ்குள்ளெலாம் கம்யூனிகேட் பண்ணுறோமோ அந்தந்த டிவைஸ்க்கெலாம் ஸ்பெசிஃபிக்கான அட்ரஸ் அலோகேட் பண்ணுறது. ஓகே, தேர்பை இட் வில் என்ஷூர் தட் ஒரு ஹார்ட்வேர் அட்ரஸ் என்ஷூர் பண்ணும். தட் வில் என்ஷூர் தட் ஈச் டிவைஸ் இஸ் யூனிக் அப்படின்றதுக்காக தான் இந்த மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது இந்த டேட்டா லிங்க் லேயரில் சொன்னோம் இல்லையா, டேட்டா வந்து ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு கம்யூனிகேட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. அப்படி கம்யூனிகேட் ஆகும்போது என்ன மாடுலேஷன் டெக்னிக்கில் அது வந்து கம்யூனிகேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் CSMA/CD தான் அந்த டெக்னிக் பேர். இப்போ நம்ம பயோமெடிக்கலில் பார்க்கும்போது FM/FM அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ் கம்யூனிகேட் பண்ணும்பொழுது அங்கே யூஸ் பண்ணக்கூடிய அந்த இதுக்கு பேர் வந்து CSMA/CD, அதாவது கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் வித் கொலிஷன் டிடெக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்யூனிகேஷன் கேபிளை நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னே, ஸோ எல்லா கேபிள்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் இந்த ரூட்டர் வந்து இந்த டிவைஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணும் எதாவது டிராஃபிக் இருக்கா, இந்த கேபிள் வழியாக எதாவது டிராஃபிக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஓகே, டிராஃபிக் இல்லை அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா பிட்டை அனுப்பும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 0 டேட்டா பிட்டை அனுப்புது. இந்த டேட்டா அனுப்பினோன்னே இட் வில் செக் ஃபார் கொலிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேறு ஏதாவது இப்போ அதே நெட்வொர்க்கில் மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கும்ல, ஸோ அதுலேருந்து எதாவது டேட்டா டிவைஸ் வந்துச்சுன்னா ரெண்டும் வந்து கொலைட் ஆகும், கொலிஷன் ஆகும். அந்த மாதிரி எதாவது கொலிஷன் இருக்கா அப்படின்னு முதல்ல டிடெக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா அனுப்பும், கொலிஷன் இருக்கான்னு செக் பண்ணும். அடுத்தது அகெயின் இட் வில் சென்ட் அனதர் டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 அனுப்பும், கொலிஷன் இருக்கான்னு செக் பண்ணும். இஃப் தேர் இஸ் கொலிஷன், ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு தடை இருக்குது அப்படின்னா இட் வில் வெயிட் ஃபார் சம் டைம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும் டேட்டாலாம் கிளியர் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி டேட்டாவை அனுப்பும். ஓகே, கொலிஷனே இல்லைன்றதை டிடெக்ட் பண்ண பிறகு தான் ஆக்சுவலான உங்களோட டேட்டாவை அனுப்பும். ஆக்சுவலான டேட்டா அதுக்கப்புறம் தான் அனுப்பும். இந்த டேட்டாவுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈத்தர்நெட் பேக்கெட். யூ கால் இட் ஆஸ் ஈத்தர்நெட் பேக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் கால்ட் அஸ் ஈத்தர்நெட் பேக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈத்தர்நெட் பேக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது என்ன மீடியமில் கம்யூனிகேட் ஆகுதுன்னா இட் இஸ் கால்ட் CSMA, அதாவது கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் வித் கொலிஷன் டிடெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு டிராஃபிக் இருக்கான்னு செக் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேட்டா பிட்ஸும் வந்து செக்கிங்காக தான், 0 அனுப்புது, 1 அமுக்குது. ஸோ இதில் எதுவும் கொலிஷன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களோட ஆக்சுவல் இன்டர்நெட் பேக்கேஜை வந்து அனுப்பி வைக்கும். ஓகே, திஸ் இஸ் த வே த கம்யூனிகேஷன் வில் டேக் பிளேஸ் பிட்வீன் எ டிவைஸ் அண்ட் அனதர் டிவைஸ். ஓகே, ஸோ இதில் வந்து அகெயின் கம்யூனிகேஷனுக்கு 2 டிஃப்ரெண்ட் டோபாலஜி நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே, டோபாலஜின்றது என்ன, இந்த வே இன் விச் த டிவைசஸ் ஆர் கனெக்டட். ஸோ இது பேர் ஸ்டார் டோபாலஜி. நடுவில் ஒரு உங்களுக்கு கனெக்டிங் சுவிட்ச் இருக்குது, இதுலேருந்து எல்லா டிவைஸும் கனெக்ட் ஆகிருக்கு. இது பேர் பஸ் டோபாலஜி. ஓகே, இதில் எது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? விச் வில் பி மோர் எஃபெக்டிவ்? எனி கெஸ்? விச் வில் பி மோர் எஃபெக்டிவ்? ஏன்னா நம்ம வந்து இப்போ கொலிஷன் டிடெக்ஷன்லாம் சொன்னோம் இல்லையா. ஓகே, ஸோ கேன் யூ ஜஸ்டிஃபை ஆர் என்ன, ஜஸ்ட் யூ கெஸ் இதில் எது வந்து கொலிஷன் டிடெக்ஷனுக்கு வந்து இந்த ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த படத்தை பார்த்து சொல்லுங்கள். வெறும் ஜஸ்ட் லுக் இன் டு த 2 பிக்சர்ஸ். இது வந்து ஸ்டார் டோபாலஜி, இந்த பக்கம் இருக்கிறது பஸ் டோபாலஜி. எதில் வந்து கொலிஷன் கம்மியாக இருக்கும்? கொலிஷன் என்னென்னா 2 டேட்டா வருது இல்லையா, 2 டேட்டா ஒரே டைமில் 2 டிவைஸ்லேருந்து டேட்டா வந்துச்சுன்னா ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அட் அ டைம் ஒரு டிவைஸ்லேருந்து தான் டேட்டா போகணும். ஓகே, அந்த கொலிஷனை டிடெக்ட் பண்ணுறது. ஸோ எதில் வந்து கொலிஷன் மினிமமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? டெக்னிக்கலாக எதுவுமே எக்ஸலண்ட். ஓகே, ஸ்டார் டோபாலஜியில் தான். ஏன்னா இதில் வந்து ஒரு டிவைஸ்க்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். யூ ஹேவ் அ செப்பரேட் அண்ட் டைரக்ட் கனெக்ஷன். ஓகே, இங்கே வந்து தே ஷேர் எ காமன் பாத்வேவை தே ஷேர். ஸோ இதில் தான் வந்து கொலிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து கொலிஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ யூ ஹேவ் ஸ்டார் டோபாலஜி as well as பஸ் டோபாலஜி. ஸோ வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் ஈத்தர்நெட்? ஈத்தர்நெட்டோட முக்கியமான அட்வான்டேஜ் வந்து ஸ்பீட் அதிகம். நார்மலாக கேபிள் வழியாக
1 ஜிகாபைட்லேருந்து 10 ஜிகாபைட்ஸ் per செகண்ட் வரைக்கும் அனுப்ப முடியும். ஸ்பீடு அதிகம். காஸ்ட் இஸ் ஓகே, மாட்ரேட், ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. ஓகே, இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸி, நமக்கு சிம்பிளாக ஒரு யூஎஸ்பியில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இட் இஸ் அ வைட்லி அக்செப்டன்ஸ் ப்ரோட்டோகால். ஆல்மோஸ்ட் எல்லா டிவைசஸ்லேயும் உங்களுக்கு ஈத்தர்நெட்டோட அப்போர்ட் இருக்குது. அது இல்லாமல் இது மற்ற நெட்வொர்க் ப்ரோட்டோகாலும் சப்போர்ட் பண்ணும். ஓகே, இப்போ தான் நம்ம வந்து அந்த ஈத்தர்நெட் பேக்கெட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த ஈத்தர்நெட் பேக்கெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இட் ஆக்சுவலி ஃபாலோஸ் அ ப்ரோட்டோகால். இந்த ஈத்தர்நெட் பேக்கெட் வந்து இட் ஃபாலோஸ் அ ப்ரோட்டோகால். ஓகே, அந்த ப்ரோட்டோகால் பேர் என்ன அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் TCP/IP ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கால்ட் அஸ் TCP/IP ப்ரோட்டோகால். இப்போ இங்கேருந்து வந்து மல்டிபிள் டிவைசஸ் இந்த ரூட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து ஈத்தர்நெட் பேக்கெட்டை அனுப்பும். இட் வில் சென்ட் அ ஈத்தர்நெட் பேக்கெட் ஆஃப் டேட்டா. ஸோ இதுலேருந்து ஒரு டேட்டா போகும், இதுலேருந்து ஒரு டேட்டா போகும். ஸோ இட் வில் பி ஃபுல் டியூப்ளெக்ஸ்னால் 2 பக்கமும் கம்யூனிகேஷன் டேட்டா போயின்னு இருக்கும். ஓகே, இப்படி போகக்கூடிய இந்த ஈத்தர்நெட் பேக்கெட்டை வந்து கவர்ன் பண்ணுற ப்ரோட்டோகால் எதுன்னு பார்த்தீங்கன்னா TCP/IP. அப்படின்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் பார் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இதான் நம்ம ஈத்தர்நெட்டில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால், TCP/IP. ஸோ டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் / இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ இதான் வந்து நம்ம மெயினாக நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால். இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லேயர்ட் ப்ரோட்டோகால். இட் இஸ் அ லேயர்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் 4 டிஃப்ரெண்ட் லேயர் இருக்குது. இன் திஸ் யூ ஹேவ் 4 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். ஓகே, என்னென்ன லேயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர்னு ஒன்று இருக்குது. யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் அப்ளிகேஷன் லேயர். யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் TCP லேயர், அப்புறம் IP லேயர், அதுக்கப்புறம் நெட்வொர்க் லேயர். இந்த மாதிரி 4 லேயர் இருக்குது. அப்ளிகேஷன் லேயர், TCP லேயர், IP லேயர், நெட்வொர்க் லேயர்னு 4 லேயர் இருக்குது இந்த ப்ரோட்டோகாலில். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடிய டேட்டாவை இவர் தான் வாங்குவார். இவர் தான் நம்மளுடைய போஸ்ட் மாஸ்டர். வாங்கி வைக்கிற டேட்டாவை வாங்கி வைக்கிறவர் இவர் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக்கிலேருந்து டிவைஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்க. உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து ஃபேஸ்புக் ஆக்சஸ் பண்ணுறீங்க, facebook.com போகிறீங்க, உங்கள் லாகின்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்கள் க்ளவுட்லேருந்து உங்கள் டேட்டா உங்கள் பிசிக்கு எது மூலமாக வரும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் லேயர் மூலமாக தான். டேட்டா எல்லாமே அப்ளிகேஷன் லேயர் மூலமாக தான் வரும். ஓகே, வந்த பிறகு இவர் என்ன பண்ணுவார்னா அப்ளிகேஷன் லேயரை வாங்கினோன்னே இவர் என்ன பண்ணுவார்னா சம்திங் லைக் இப்போ காலேஜில் வந்து எல்லோரும் வந்து பிஜி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஓகே, வர டேட்டா எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறவர் தான் இவர் அப்ளிகேஷன் லேயர். இவர் வந்து வர டேட்டா எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறவர். வாங்கின பிறகு இவர் டேட்டாவை எங்கே அனுப்புவார்னா அடுத்த லெவல் ஆஃப் இவங்களுக்கு அனுப்புவார். இவர் தான் TCP. இவர் என்ன பண்ணுவார்னா இப்போ நார்மலாக ஒருத்தர் செக் பண்ணுறாங்கன்னு வச்சிங்க, இவர் ஒருத்தர் செக் பண்ணுறாருன்னு வச்சிங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் கிளர்க் இவர்னு வச்சிங்க, ஃபஸ்ட்டு கிளர்க் இவர். ஸோ இவர் வாங்கி வைக்கிற டிஸ்பேட்ச், இது டிஸ்பேட்ச் செக்ஷனில் வாங்குறாங்க அப்ளிகேஷனை. ஃபஸ்ட்டு கிளர்க் என்ன பண்ணுறாருன்னா செக் பண்ணுறாரு. என்ன செக் பண்ணுவார்னா இது வந்து கரெக்டான டேட்டாவா, கரெக்டாக வந்து இவங்க சீல் பண்ணியிருக்காங்களா, கவர்லாம் பக்காவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ TCPயோட ஒர்க் என்னென்னா இட் வில் மெயின்லி பேக் அண்ட் அன்பேக் டேட்டா. இதோட வேலை மெயினாக வந்து பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங் ஆஃப் த டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்ளிகேஷன் வருதுன்னு வச்சிங்க, உங்கள் அப்ளிகேஷன்லேருந்து கவர்லேருந்து அப்ளிகேஷன்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. பிரித்து எடுத்துகிட்டு இவர் ஃபர்தராக இவர் வந்து பேசிக் செக் பண்ணுவார், எரர் செக் பண்ணுவார். இனிஷியலாக அதில் வந்திருக்க டேட்டாலாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு எரர் செக், இனிஷியலாக ஒரு எரர் செக் பண்ணுவார் இவர். யார்? TCP. செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கிளருக்கு வந்து அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் கையெழுத்து ஒன்று போடுறாரு செக் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு. அதனால் இப்போ இந்த அடுத்த லேயருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த எரர் செக்கிங் கூடவே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகிடும். TCP ஹெட்டர் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகிடும். அவர் கையெழுத்து போட்டார். இப்போது இந்த ஃபஸ்ட்டு கிளர்க்கு வந்து கையெழுத்து போட்டு செகண்ட் கிளர்க்கிட்ட அனுப்புகிறாரு. இவர் என்ன பண்ணுவார்னா இவர் தான் செகண்ட் கிளர்க். இவரோட வேலை என்னென்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் அந்த அப்ளிகேஷனை பிரிக்கிறது. ஸோ இவர் அகெயின் என்ன பண்ணுவார்னா செப்பரேட் பண்ணிவிட்டு இவர் ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுவார். இவர் என்ன பண்ணுவார், இவர் ஒரு கையெழுத்து போடுவார், நான் செக் பண்ணிட்டேன், இது இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் அப்படின்னு. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா ஆல்ரெடி TCP ஹெட்டர் இருக்குது, அப்புறம் வந்து பேக்கிங் டீட்டெயில்ஸ் இருக்குது, அந்த பேக்கோட ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் இருக்குது. அது கூட வந்து இவர் என்ன பண்ணிவிடுவார், இவரோட ஹெட்டரையும் சேர்த்துடுவார், IP ஹெட்டரும் சேர்த்தாயிடும்.
ஐபி அட்ரஸுக்கு அப்புறம் தான் டேட்டா வந்து ஆக்சுவல் நெட்வொர்க்குக்கு போகும். ஸோ நெட்வொர்க் ஃபார் எக்ஸாம்பிள் எங்களை மாதிரி ஸ்டாஃபுக்கு வரும், அவங்க தான் உங்கள் அப்ளிகேஷன் எடுத்து ஸ்க்ரூட்னி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இட் வில் கோ இன் டு தி நெட்வொர்க். அகெயின் நெட்வொர்க் வரும்போது அந்த வாதியார் என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஹெடர் ஆட் பண்ணிவிடுவாங்க, அவங்க ஒரு கையெழுத்து போடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் முடிக்கும்போது இந்த ஃபைனலாக வரக்கூடிய டேட்டா இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து இன்டர்நெட் பேக்கெட். இதுக்கு ஃபைனலாக அந்த டேட்டா பிசிக்கு வருது இல்லையா, அந்த டேட்டா பேர் எப்படின்னா இன்டர்நெட் பேக்கெட். ஓகே. ஸோ கம்யூனிகேஷன் ரெண்டு சைட்லையும் இருக்கும். நீங்கள் ஒரு டேட்டாவை ரெக்வஸ்ட் பண்ணுவீங்க க்ளவுட்லேருந்து, ஒரு ஸ்டேட்டஸ் பார்ப்பீங்க, ஒரு வீடியோ பார்ப்பீங்க. ஓகே. ஸோ இது எல்லாத்துலேயும் என்ன ஆகுதுன்னா இட் இஸ் a two-way கம்யூனிகேஷன். அப்படி வரக்கூடிய அந்த ஈத்தர்நெட் பேக்கேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இங்கே காட்டுறோம். ஸோ இதில் 4 லேயர் இருக்கும். அப்ளிகேஷன் லேயர், டிசிபி லேயர், ஐபி லேயர், நெட்வொர்க் லேயர். ஓகே. ஸோ நம்ம இதை எப்படி எதோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா பிஜி அப்ளிகேஷன்லாம் வருது, நம்ம எப்படி ஸ்க்ரூட்னி பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் லேயர் என்ன பண்ணுவார்னா வாங்குவார் அப்ளிகேஷனை, டிஸ்பேட்ச் மாதிரி அப்ளிகேஷனை வாங்குவார், முதல்ல டேட்டா வாங்குவார் வெளிலேருந்து. வாங்கின டேட்டாவை நம்ம ஃபஸ்ட்டு கிளர்க்கு அனுப்புவார். யார் அவர், டிசிபி. இவர் என்ன பண்ணுவார்னா டேட்டாவை பேக் பண்ணுவார், அன்பேக் பண்ணுவார், எரர் செக் பண்ணுவார், அவர் ஒரு கையெழுத்து போடுவார் மேலே, அது பேர் டிசிபி ஹெடர். அவர் கையெழுத்து போட்டு எங்கே அனுப்புவார்னா ஐபிக்கு அனுப்புவார். ஐபி மறுபடியும் என்ன பண்ணுவார்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிப்பார். ஓகே, எம்பிஏக்கு எத்தனை வந்திருக்கு, இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு எத்தனை வந்திருக்கு அப்படின்னு பிரிப்பார். அவர் ஒருத்தர் கையெழுத்து போடுவார், அது ஐபி ஹெடர். அவர் கையெழுத்து போட்டு அடுத்த லெவலுக்கு அனுப்புவார். அடுத்த லெவல் தான் எல்லா டீச்சர்ஸ்க்கு போகும். அவங்க ஒருத்தரும் ஸ்க்ரூட்னி பண்ணும்போது அவங்க ஒரு நெட்வொர்க் ஹெடர் அப்படின்னு ஒரு கையெழுத்து போடுவாங்க. ஓகே, இதுதான் அவங்களுடைய ஃபைனல் டேட்டா. இந்த டேட்டா தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகினே இருக்கும். இது வந்து கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்க ஒரு ப்ராசஸ். உள்ள டேட்டா வரும், திருப்பி வெளில போகும், உள்ளே வரும், போகும். ஓகே, திஸ் வில் பி கண்டினியூஸ்லி ஹேப்பனிங். ஸோ இப்படி தான் வந்து உங்கள் ஈத்தர்நெட் மூலமாக கம்யூனிகேஷன் நமக்கு நடந்துனே இருக்குது. திஸ் த வே த கம்யூனிகேஷன் ஹேப்பன்ஸ் இன் எ நெட்வொர்க். ஓகே, பட் இப்போ என்னென்னா, இப்போ நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ஈத்தர்நெட்டோட டெக்னாலஜி தான் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஈத்தர்நெட்டை அடுத்த லெவலுக்கு எட்டுன்னு போகிறோம். அடுத்த லெவல் எதுனா நம்மளுடைய பிஎல்சி இருக்கார். இண்டஸ்ட்ரியில் யூ ஹேவ் த பிஎல்சி. இங்கே நமக்கு மல்டிபிள் டிவைசஸ் இருக்குது. யூ வில் ஹேவ் டிவைஸ் 1, டிவைஸ் 2, இது ஒரு ப்ரெஷர் சென்சார், இது ஒரு ஃப்ளோ மீட்டர், இந்த மாதிரி மல்டிபிள் டிவைசஸ் உங்கள் பிஎல்சியில் கனெக்ட் ஆகிருக்கு. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஈத்தர்நெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ப்ரோட்டோகால் என்ன சொல்கிறாங்கன்னா ஈத்தர்நெட் பார் ஐபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே ஐபினா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் கிடையாது. இட் இஸ் கால்ட் அஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரோட்டோகால். இட் இஸ் கால்ட் அஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரோட்டோகால். அது என்ன இண்டஸ்ட்ரியல் ப்ரோட்டோகால், அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.